வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 1 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஏப்ரல் 1 நேற்றைக்கு மார்ச் 31 தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டத்தின் உள்ளே, அதாவது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மலைப்பகுதிகளில், அதாவது திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட எல்லை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தூறலை கொடுத்தது. இதில் தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதியில் தேவர்குளம் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கே ஐயனார் கோவில் மலைப்பகுதியில் மழை, அது பெரிய மழையில் மலையிலேயே மழை பெய்து ஓய்ந்திருக்கிறது. இன்னும் ஆங்காங்கே மழை காணப்பட்டது, எல்லாமே மலையில். இன்றைக்கும் நாளைக்கும் இப்படி ஒரு சில இடங்களில் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும். இன்றைக்கு 1ஆம் தேதி, நாளை 2ஆம் தேதியும். ஆனால் 3ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களில் மழை பரவலாகிறது. தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகள் எல்லாம் அதாவது 3ஆம் தேதியிலிருந்து மழை உறுதி. இன்றைக்கு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி, தென் கடலோரத்தில் மேகமூட்டம் காணப்படும். மழை வருவது போன்ற வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தென் மாவட்டங்களின் உள்பகுதியில் மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கலாம். நல்லா பாருங்க, கடலோர மேகமூட்டம் உள்ளே தூறலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை கொடுக்கலாம். இன்றைக்கு நாளையும் அதே போல தான், ஒரு சில இடங்களில் தான். 3ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்லாமல் தென் கடலோரம், அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும், இலங்கையிலேயும் மழை இருக்கும். அந்த மழை தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்களிலே, கடலோர பகுதிகளிலே மழைப்பொழிவை 3ஆம் தேதி தொடக்கும். 3ஆம் தேதி மாலை இரவு தென் மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கு தொடக்கி 4ஆம் தேதி தென் மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். 4ஆம் தேதியே தென் மாவட்டங்கள் பரவலாக, டெல்டா மாவட்டங்கள்லையும் 4ஆம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். 4ஆம் தேதி மதிய மாலை தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி, அதனை ஒட்டியுள்ள திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மற்றும் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகரோட கிழக்கு பகுதி உட்பட சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டாவில் ஒரு சில இடங்கள்லையும் 4ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கினோம். 5ஆம் தேதி டெல்டாவையும் தாண்டி வடக்கே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி 4ஆம் தேதியே இருக்கலாம். ஆனால் உறுதியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு இதெல்லாம் உறுதியாக 5ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. சற்று பரவலாக கிருஷ்ணகிரியை விட தருமபுரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், தருமபுரியை விட சேலம் சற்று கூடுதலாக இருக்கும், சேலத்தை விட நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அப்படியே ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் கன்னியாகுமரி வரைக்கும், வங்கக்கடலோரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உட்பட, தூத்துக்குடி உட்பட, அப்படியே டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்துலேயும், அப்படியே டெல்டாவிற்கு உள்ளேயும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு 5ஆம் தேதி கொடுக்க தொடங்கினோம். 5ஆம் தேதி இரவே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அப்படியே திருப்பத்தூர் வரைக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் 5ஆம் தேதி இரவு மழைப்பொழிவு எட்டி பிடித்துவிடும். 6ஆம் தேதி நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு. இதில் தென் மாவட்டங்களுக்கு 6ஆம் தேதி கனமழை பொழிவு இருக்கிறது. ஓரிரு இடங்களில் காற்றுடன், இடிமின்னலுடன் மிக கனமழை பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்லாமல் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் வால்பாறை, கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மற்றும் தேனியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை வாய்ப்பு 6ஆம் தேதி மாலை இரவில் பொழிய இருக்கிறது. உள்ளேயும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த முறை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மலைக்கும், தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும்,
தென்கடலோரத்திற்கும் டெல்டா வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு 6ஆம் தேதி கொடுக்க தொடங்கினோம். 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வடகடலோரம் சென்னை உட்பட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும். அதாவது 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் 7, 8, 9 நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 12ஆம் தேதி வரை இந்த மழை இருந்தாலும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி எப்படி இருக்கோ அதே போல தான் 11, 12ஆம் தேதி. 3ஆம் தேதி எப்படி இருக்கோ அதே போல் 10ஆம் தேதி இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை பரவலான மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை. இதில் சற்று கனமழை பொழிவிலிருந்து கனமழை வரைக்கும் கிடைக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, அதை விட கூடுதல் 6ஆம் தேதி. 6, 7, 8 6, 7, 8 5, 6, 7, 8 சொல்லலாம். 5, 6, 7, 8 நல்ல மழைப்பொழிவு உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் அட் ஏ டைமில் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா ஊருக்கும் பெய்யாது. ஒதுக்கி 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 தான் பெய்யும். சில இடங்களில் 3ஆம் தேதி பெய்யும், சில இடங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு 4ஆம் தேதி கிடைக்கும் போது பெய்யலாம். இன்னும் கூடுதல் பரப்பு 5ஆம் தேதி கிடைக்கும் போது உங்களுக்கு பெய்யலாம். 5ஆம் தேதி பெய்தாலும் பரவலாக பெய்தாலும் அன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும். 6ஆம் தேதியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும்போது அன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும். அது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே கண்டிப்பாக இடிமின்னல் மழைப்பொழிவு கொடுக்கும். இதில் கர்நாடக, கேரள எல்லையோரத்தில் வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள் ஆலங்கட்டி மழைப்பொழிவு தெரிகிறது. கேரளா, கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழை தெரிகிறது. மழை எங்கே பெய்தாலும் மழைக்கு முன்பு ஒரு தரைக்காற்று ஒன்று இருக்கும். அதுதான் உங்களுக்கு தெரியும். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து உருவாகக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று மீண்டும் மழையாக கீழே இறங்கும் பொழுது எங்கெல்லாம் அதிக வெயில் அடிச்சோ அங்கெல்லாம் காற்று லேசாகி மேலெழுந்திருக்கும். அந்த வெற்றிடத்தை, குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக மழையாக இறங்கிய இடத்திலிருந்து ஓடோடி போகும் பொழுது வீசக்கூடிய காற்று தான். காற்று வந்து தான் மழை வரும். எப்போதுமே உங்களுக்கெல்லாம் தெரியும், கோடை மழையில் ஒரு காற்று இருக்கும். அது எந்த வழித்தடத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொம்பு சுற்றி காற்றடித்து மாற்றி 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 4 திசையிலிருந்தும் காற்று எந்த திசையிலும் வரலாம். கோடை மழை அப்படித்தான் இருக்கும். பருவமழைனா தென்மேற்குன்னா தென்மேற்குலேருந்து வரும்னு சொல்லலாம், வடகிழக்குலேருந்துனா வடகிழக்கு, கிழக்குலேருந்து வரும்னு சொல்லலாம். ஆனால் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் வெப்பமான பகுதியை நோக்கி முதலில் மழை இறங்கிய இடத்திலிருந்து வெப்பம் மிகுந்து அங்கே குறைந்த அழுத்தம் ஏற்பட்ட பகுதியை நோக்கி மழை மேகங்கள் பயணிக்கும். காற்றும் அதோடு பயணிக்கும் என்பதனால் அது காற்று இருக்கும். அதனால் காற்று குறித்து அச்சம் வேண்டாம். அது நம்முடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அமையும். அன்றன்றைக்கு வெவ்வேறு திசையில் பயணிக்கும். பெரும்பாலும் மேற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு திசையிலிருந்து காற்று வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இடி மின்னல் கண்டிப்பாக இருக்கும். இடி மின்னல் காற்றுடன் தான் மழை இருக்கும். காற்றுனா புயல் காற்றில் மழைக்கு முன்னாடி வரக்கூடிய காற்று பிறகு மழை பெய்யும்போது நின்றுவிடும். ஆகவே அப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதில் 5, 6, 7, 8 நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி ஆங்காங்கே தான் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களில் பொழியும். அப்படித்தான் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கு. குறைஞ்சிரும். 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை வெப்பம் குறைந்திருக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.